கர்நாடக பொண்ணியை வச்சு 1 கிலோ சிக்கன் பிரியாணி சமைக்க போகிறோம். ஐயப்பன் அரிசி நல்லா கலைஞ்சிடணும். 150 கடல் எண்ணெய், 100 நெய், பிரியாணி மசாலாவோட வாங்க. ஏலக்காய் 5 கிராம், கல்லுப்பு ஒரு 30 கிராம் போட்டுக்கலாம். ஜார்லேருந்து அலசின தண்ணி, தயிர், மசாலா கொஞ்சம் கொஞ்சம் மாறு கதன்னு இருக்கு. ஒரு பாத்திரம் அரிசி எடுத்து வச்சுருக்கோம். அரிசி போட்டுக்கலாம். அருமையாக கொதிச்சிருச்சு. தண்ணி ஊற்றினோட்டி மூடியை போட்டுடலாம். சிக்கனை பாருங்க, தால்ச்சாவோட வேறு லெவலாக. ஹலோ மாஸ்டர், இன்றைக்கி நம்ம கர்நாடக பொண்ணியை வச்சு 1 கிலோ சிக்கன் பிரியாணி சமைக்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுவும் வீட்டு அரிசி தான், வாங்க பார்க்கலாம். நம்ம இப்போ அரிசியை ஊற போட்டுட்டு நம்ம தாளிப்பை ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம 2 கல்னு எடுத்து ஊற போட்டுருவோம். அரிசியை தண்ணியை வடிச்சுக்கிறோம். தண்ணி நல்லா கலைஞ்சிடணும். இந்த மாவெல்லாம் போயிட்டால் நல்லா இருக்கும். நமக்கு நல்லா 2 தண்ணி ஊற்றி கலைஞ்சாச்சு. நம்ம இந்த அடுத்த தண்ணியில் ஊற போட்டுக்கிறோம். நம்ம அரிசி ஊற போட்டாச்சு. வாங்க தாளிப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். 150 கடல் எண்ணெய், 100 நெய் ஊற்றிக்கலாம். அருமையாக 100 பல்லாரி, 1 கைப்பிடி புதினா போட்டுக்கலாம். இப்போ மிளகாய்த்தூள் 10 கிராம் போட்டுக்கலாம். எப்பயும் போல தான் நம்ம வெங்காயம் பொன்னிறமாக வதக்கிடலாம். பல்லாரியை நல்லா ஃப்ரை ஆகிக்கிட்டு இருக்கு. பெரிய வெங்காயம் பொன்னிறமாக ஆயிடுச்சு. தக்காளி ஒரு 150 கிராம் போட்டுக்கலாம். தக்காளி நல்லா மைமையாக ஆகட்டும். சூப்பராக. மல்லித்தலை 1 கைப்பிடி, இஞ்சி 75 கிராமு, பூண்டு 120 கிராமு, சின்ன வெங்காயம் 150 கிராமு, பட்டை கிராம்பு ஏலக்காய் அளவு பட்டை 10 கிராம்பு, ஏலக்காய் 5 கிராமு, கிராம்பு 2 கிராமு, தயிர் ஒரு 125 மில்லி. வாங்க போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வணங்கிருச்சு. இப்போ மசாலாவை போட்டுக்கலாம். பிரியாணி மசாலாவோட வாங்க. கல்லுப்பு ஒரு 30 கிராம் போட்டுக்கலாம். தயிர் ஊற்றிக்கலாம். நம்ம ஒரு 1/4 டம்ளரு செலவு தண்ணி ஊற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா மசாலா அரைச்ச ஜார்லேருந்து அலசின தண்ணி, தயிர் எல்லாமே அலசினது. அப்படியே எண்ணெய் திரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா தண்ணியெல்லாம் வற்றி நல்லா வணங்கட்டுங்க. சிம்மிலே வணங்கட்டும். ஹையில் வச்சாலும் நின்று பார்த்துக்கணும். நீங்கள் கிண்டி பார்த்துக்கணும் பிடிக்காமல். நாங்கள் பக்கத்தில் இருக்கனால ஹையில் வச்சுக்கிறோம். கொஞ்சம் தள்ளி போனால் சிம்மில் வச்சுட்டு போவோம். மசாலா நல்லா வணங்கி எண்ணெய் திரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு முக்கியமான விஷயம், எல்லா சப்ஸ்கிரைபரும் ஏன்னா ஃபுல் வீடியோ போட மாட்டேங்க ரொம்ப கேட்டாங்க. நமக்கு கொஞ்சம் டயம் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ ஃபுல் வீடியோ போடுறோம். அதுவும் இடையில 2 நாளில் கிறிஸ்மஸ் வருது. இந்த வீடியோ கிறிஸ்மஸ்க்காக கூட வச்சுக்கோங்க. அதுவும் வீட்டு அரிசியில் போடுறோம். கர்நாடக பொன்னி என்ன பிராண்டுன்னு கேட்பீங்க. ஐயப்பன் அரிசி அந்த பிராண்டு தான் போடுறோம். 2வது கொஞ்சம் தண்ணி சேர்த்து வைப்போம். அந்த தண்ணி அளவு சொல்கிறோம். அதனால் கொஞ்சம் மசாலா சும்மா கொஞ்சம் மாறும். அதையும் நோட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்ன ஒன்றுக்கு 1.25 அளவு வைப்போம். நீங்கள் லிட்டரு கணக்கில் கேட்டாலும் நாங்கள் கமெண்ட் பண்ணுறோம். வாங்க சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். போட்டுக்கலாம். எண்ணெய் திரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். எண்ணெய் திரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம சிக்கனை போட்டுக்கலாம். 1 கிலோ சிக்கன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். போட்டுக்கலாம். சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி வரும். அது நல்லா எண்ணெய் திரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்குவோம். சிக்கன் வெந்துடும். உலகி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நல்லா வணங்கட்டுங்க. சூப்பராக நல்லா கத்தன்னு இருக்குது. செலவெல்லாம் நிறையா கொஞ்சம் சேர்த்து கூட குறைச்சி கொடுத்துருக்கோம். நல்லா டாப்பாக இருக்கும். ஏன்னா அரிசி சீரசமான வாசமான இருக்கும். இது கொஞ்சம் வாசமான கம்மியாக இருக்கனால செலவு கொஞ்சம் கூட குறை கொடுத்துருக்கோம். பார்க்கலாம் வாங்க வீடியோவில். நம்ம மசாலா நல்லா வணங்கிருச்சு. இந்த ஒரு பாத்திரம் அரிசி எடுத்து வச்சுருந்தோம். இதில் 1.25 தண்ணி வைப்போம். சரிங்களா? நல்லா வணங்கிருக்கு பாருங்க. அப்படி 1.25 அடுப்பு ஹையில் வச்சாச்சு. மூடியை போடுவோம். கொதி வரட்டும். உலை வந்துருச்சு. அரிசியை வடிகட்டிக்கலாம். அரிசியை போட்டுக்கலாம். அருமையாக கொதிச்சிருச்சுங்க. ஓலை
வாசம் மணத்துக்கு புதினா மல்லி போட்டுக்கலாம், லெமன் ஒரு பழம் போட்டுக்கலாம், பச்சை மிளகா ஒன்று தான் இருந்துச்சு அதையும் போட்டுக்கலாம். புதினா மல்லி, பச்சை மிளகா, லெமன் நல்லா கொதிச்சு வரட்டும். நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம். ரொம்ப கிட்ட வேணாம், அரிசி உடைய ஆரம்பிச்சிடும். இந்த கர்நாடக பொன்னி மூடி மட்டும் போட்டு எடுத்துக்கலாம். நல்லா கொதி வர சத்தம் கேட்குது, மூடி எடுத்துக்கலாம். இந்த கர்நாடக பொடியை பொறுத்த அளவுக்கு அரிசி அள்ளி வச்சுட்டி உடனே உள்ளே போட்டுறணும். பரபரன்னு உடைய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. ஆனால் நல்லா இருக்கும் சாப்பாடு. இங்கே பாருங்க அப்படியே ஏறி வருது பாருங்க. அந்த கலர் பாருங்கள். உப்பு 30 கிராம் போட்டிருந்தோம், அதுவும் பத்தலை, கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம். அதே மாதிரி மிளகாத்தூள் 10 கிராம் போட்டோம், அதுவும் கொஞ்சம் பத்தலை. அதில் இன்னொரு 5 கிராம் வரையும் சேர்த்து பிடிச்சிருச்சு, 15 கிராம் வரையும் பிடிச்சிருச்சு. சிக்கன் பிரியாணினால நம்ம தண்ணி ஊற்றினோட்டி மூடியை போட்டுடலாம். எப்பயும் போல தான் தம்மு. தண்ணி ஓரளவு வற்றி இருக்குது, இன்னும் கொஞ்சம் நல்லா வத்தட்டும். தண்ணியோடு எப்பயுமே தம் போடக்கூடாது. தண்ணி பூரா வத்திருச்சு பாருங்கள். அப்படியே தம் போடுவோம், சூப்பராக இருக்குங்க. தண்ணி எப்பயுமே மேலே மிதக்கக்கூடாது. ஆமாம், அப்படியே ட்ரையாக இருக்கும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம அடுப்பை சிம்மில் வச்சாச்சு. குக்கர் மூடியை போட்டுக்கலாம். விசில் போடுவோம். 2 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும், அப்புறம் ஐயில் வச்சு ஆஃப் பண்ணிடுவோம். ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்ப்போம். நம்ம இப்போ 2 நிமிஷம் சிம்மில் வச்சோம். வாங்க ஐயில் ஒரு 30 செகண்ட் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். 1 2 3 4 5 வாங்க 30 செகண்ட் ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு அரை மணி நேரம் கழித்து தம் உடைப்போம். வாங்க சிக்கன் பிரியாணி வேறு லெவலாக இருக்கும். ஒரு அரை மணி நேரம் செட்டு தம் உடச்சிக்கலாம். குக்கர் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுப்புனா கூட டக்கு டக்குன்னு ஆனால் ஆஃப் பண்ணணும். குக்கர் தான் பிரச்சனை இல்லை. இங்கே இருக்க திண்டுக்கல்ல பனி எங்களால் தாங்க முடியலை. ஏன்னா கண்டிப்பாக ஒரு விஷயம் சொல்லணும். நம்ம சப்ஸ்கிரைபர் வெங்கட்ன்ற ஒரு தம்பி சின்ன ஆர்டர் எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காராம். கொஞ்சம் பெரிய ஆர்டரை எடுத்து செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் செய்ய போகிறேன். நம்ம இந்த திங்ஸ் எல்லாம் அந்த வட்டா, அந்த ஸ்டவ் அடுப்பு, கேஸ் இதெல்லாம் நிறைய வாங்கி வைக்கலாமா மொத்தமாக அப்படின்னு கேட்குறாரு. வேணாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வாடகைக்கு எடுத்தே செய்யுங்க தம்பி. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய கொஞ்சம் காசு மிஞ்ச ஒவ்வொரு வட்டா, ஒரு அடுப்பு இந்த மாதிரி எடுங்க. கண்டிப்பாக அதில் தான் முன்னேற முடியும். மொத்தமாக வாங்கி போட்டு முடக்க வேணாம். இப்போதைக்கு நீங்கள் வாடகைக்கே எடுத்து செய்யுங்க, கண்டிப்பாக முன்னேறலாம். அப்படி மடங்கிருக்கு. வாயு பறக்க அப்படியே சாப்பிட்டு பார்ப்போம். தால்ச்சா லைட்டாக ஊற்றிக்கிறோம். சாப்பாடு சூடுதான். சாப்பாடு உதிரியாக அமைஞ்சுக்கிருக்குங்க. அப்படியே சிக்கனை பாருங்கள், அப்படியே சிக்கனை பாருங்கள். அருமையாக இருக்குங்க. அல்வா மாதிரி இருக்குது சிக்கன். தால்ச்சாவோட வேறு லெவலாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் கர்நாடக பொன்னியில் செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நிறைய சப்ஸ்கிரைபர் ஃபோன் போட்டுக்கிட்டே இருக்காங்க. நோக்கிட்டு அதாவது ஏற்கனவே சொன்னேன், ஒரு நாளைக்கு 200-300 ஃபோன் வருது. ஒரு குறிப்பிட்டதான் அட்டன் பண்ண முடியும். என்னாலே முடியல, வேலை பார்க்குறேன். கண்டிப்பாக நாங்கள் 2 நம்பர் கீழே கொடுத்துருக்கோம். 2 நம்பருமே வாட்ஸ்அப் நம்பரு. நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உடனே ரிப்ளை கிடைக்கும் கண்டிப்பாக. சரிங்களா?